ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறமா கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கை நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நல்லா மசிச்சு விட்ட உருளைக்கிழங்கு கூட இந்த கோதுமை மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இது கூட தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா அந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா ஈரலிப்பு தன்மை இருக்கும். நான் இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் அப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கையில் ஒட்டாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக தூவி அதை பிரட்டி விட்டு நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு சின்ன கப் வச்சு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான். இப்போ இதை நாம் மடிச்சுக்கலாம். மடித்து அப்புறமா அவ்வளோதான், அதை திருப்பி மடித்து கொள்ளுங்க. இன்னொன்று செஞ்சு காட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து மறு சைடுக்கு மடித்து கொள்ளுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப குயிக்காக இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் எடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உருளைக்கிழங்கை நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்துக்கு உடனே இந்த மாதிரி செஞ்சு பொரித்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேப்புக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சதுர வடிவில் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி மடித்து விட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு ஓரத்தையும் இந்த மாதிரி சேர்த்து மறுபக்கத்துக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. இதை எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் பொரிப்பட்டதும் மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க. இவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கலர் வந்ததும் பார்த்தீங்கன்னா லேசாக மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க. லேசாக பொன்னிறமாக வந்தோடனே இதை இறக்கி விட்டுருங்க. பாருங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.